அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக புராண கதைகளை வாசிக்கும் போது லாஜிக்கே இல்லாத கதைகளாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆழமா வாசித்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்து நமக்கு புரியும். அந்த வகையில் கபில முனியை பற்றி படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அறிவியல் கருத்தோடு ஒத்துப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம உருவக கதையை பற்றி பார்த்திடலாம். அதன் பிறகு அந்த கதை எதை சொல்ல வருகிறது என்று பார்க்கலாம். சூரிய பகவானுக்கு சகரன் அப்படிங்குற மகன் ஒருவர் இருந்தார். இவர் ஒரு அரசர். இவருக்கு கேசினி, சுமதி என்ற 2 மனைவியர் இருந்தனர். கேசினிக்கு அசமஞ்சஸ் என்னும் மகனும் சுமதிக்கு 60,000 மகன்களும் பிறந்தனர். இந்த அசமஞ்சஸ்க்கு அம்சுமான் அப்படிங்குற மகன் இருந்தான். இப்ப சூரியனின் மகன் சகரன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பப்படுகிறார். அந்த யாக குதிரையை சகரனின் பேரனான அம்சுமான் என்பவன் ஊராக நடத்திச் செல்கிறான். அம்சுமான் சிந்த ஆற்றங்கரைக்கு வரும்போது பகவான் இந்திரன் ஓர் அரக்கனாக வந்து அந்த குதிரையை கவர்ந்து கொண்டு சென்று பாதாள லோகத்தில் ஒளித்து வைத்துவிடுகிறார். பாதாள லோகம் பூமிக்கு அடியில இருப்பதால் சகரனின் 60,000 மைந்தர்களும் இவர்களுடைய மகன்களும் அக்குதிரையை தேடி பூமியை தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பூமியின் துயர் கண்ட தேவர்கள் உடனே இதை பகவான் விஷ்ணுவிடம் முறையிடுறாங்க. உடனே விஷ்ணு பகவான், பயப்பட தேவையில்லை. பாதாளலோகத்தில் என் அவதாரமான கபில முனி தவம் செய்து கொண்டிருக்கிறார். சகரனின் மைந்தர்கள் அனைவரும் பாதாள லோகத்தில் என் அவதாரமான கபிலமுனியை சந்திப்பார்கள் என்கிறார். அதன் பிறகு பூமியை தோண்டி பாதாளத்தை அடைந்த சகரரின் மகன்களும் பேரர்களும் அங்கே கபிலர் தவம் செய்வதையும் அந்த குதிரை கபில முனிக்கு அருகில் மேய்வதையும் காண்கிறார்கள். அவர்தான் அந்த குதிரையை கவர்ந்து வந்தார் என்று எண்ணி கபில முனியை அவர்கள் தாக்குறாங்க. உடனே கபில முனி ஹூம் அப்படிங்கிற ஒலியை எழுப்புறாரு. அந்த கூம் என்ற ஒலியிலிருந்து அக்னி தோன்றுகிறது. அந்த அக்கினியில் சகரனின் மைந்தர்கள் அனைவரும் முற்றாக எரிந்து அழிறாங்க. அதன்பின் சகர மன்னனின் பேரனான அம்சுமான் இவர்களை தேடி பாதாளத்திற்கு வருகிறாரு. அங்கு கிடந்த சாம்பல் குவியலை கண்டு மனம் வருந்துகிறாரு. உடனே கபிலர் அவனை தேற்றி முதலில் யாக குதிரையை கொண்டு சகர மன்னனிடம் சேர்த்து யாகத்தை பூர்த்தி செய்யுமாறு அம்சுமான் கிட்ட சொல்றாரு. பிறகு இதற்கான சாப விமோசனத்தையும் கபில முனி அம்சுமானுக்கு சொல்றாரு. அது என்னன்னா, அம்சுமானின் பேரனான பகீரதன் ஒரு தவம் செய்வான். அந்த தவத்தால் கங்கை பாதாள லோகத்திற்கு வரும். அந்த புனித நீர் இந்த சாம்பல் குவியல்களின் மீது படும்போது அவர்கள் நற்கதி அடைவார்கள் என்று கபிலர் வரமளிக்கிறாரு. இதுதான் அந்த கதை. இப்ப கபில முனி பாதாளத்திலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு வந்த பிலம், அதாவது துவாரம், நீரால் நிரம்பி கபில தீர்த்தம் எனும் பெயரில் கீழ்த்திருப்பதியில் விளங்குகிறதாம். அவ்விடத்தில் உள்ள கபிலேஸ்வர சுவாமி எனும் திருநாமமுடைய இலிங்கம் அவரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டதாக ஐதீகம். கீழ்த்திருப்பதி என்பது நம் பூமியில் உள்ள இடம் கிடையாது. கபில முனி பாதாளத்தில் இருந்து வெளிவந்த துவாரத்திற்கு தான் கீழ்த்திருப்பதி என்று பெயர். இங்கு தான் சிவலிங்கம் நிறுவப்பட்டிருக்கு. இப்ப ஓவராலா இந்த கதையோட மையக்கருத்து என்னன்னா, கபில முனியால் சிவலிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு என்பது தான். அதாவது சிவலிங்கம் உருவான கதைன்னு கூட சொல்லலாம். இந்த கபில முனியின் அவதார நோக்கம் என்னன்னு தெரியுமா? சாங்கிய காரிகை என்ற நூலை படைப்பதுதான். இந்த சாங்கிய காரிகை என்ற நூலில் லிங்கம்னா என்ன, அது எதை அடிப்படையாக வைத்து உருவாகியது அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். சுருக்கமா சொல்லப்போனா, லிங்கம் என்பது நம் பிரம்மாண்டத்தை தாங்க கூடிய ஒரு காஸ்மிக் அமைப்பு. சரி, இப்ப நாம இதில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை அல்லாத விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக, சகரன் உண்மையில் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா அவருக்கு எப்படி 60,000 மகன்கள் பிறக்க முடியும்? உடனே அவர்கள் தேவர்கள், அவர்களால் அது முடியும் அப்படிங்கிற கருத்துக்கு வரக்கூடாது. சிவலிங்கம் இவர்களை எரித்து தான் உருவாகியது. அதுவும் பாதாள லோகத்தில். எப்படி? கூம் அப்படிங்குற ஒலியை உருவாக்கி. பாதாள லோகம் முழுக்க முழுக்க இசைகளால் ஆனதாம். எப்பொழுதும் இசைகள் ஒலித்து கொண்டே இருக்குமாம். முக்கியமா பாதாளத்தில் ரசாதலம் எனும் இடத்தில் ஒரு பொருள் பல இடங்களில் ஒரே நேரத்தில் காட்சி தரும் அப்படிங்கிற செய்தியை பாகவத புராணம் தருகிறது. இந்த வாக்கியம் தற்கால அறிவியல் குவாண்டம் தியரியோட ஒத்துப்போகும். இந்த பாதாள லோகத்தை தான் ஆணவமலம், மாயை என்பார்கள். மாயை என்பது பொய் கிடையாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று அர்த்தம். அதனால்தான் நம் தமிழ்நாட்டில ஒரு விஷயம் புரியலனா என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை என்று சொல் வழக்கை நாம் பயன்படுத்துகிறோம் போலும். பாதாள லோகம் என்பது நம் பிரபஞ்ச தத்துவத்துக்கு அப்படியே எதிரான தத்துவம் கொண்டது. அப்படினா இது நம் பிரபஞ்ச தத்துவத்துக்கு எதிரான அல்லது மாயை உருவாக காரணமான காஸ்மிக் சக்திகள். மூன்றாவது, இந்த அம்சுமான் என்பவர். இதனுடைய உட்கருத்து மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கு. புத்திமான்னா என்ன? அறிவில் சிறந்தவர்களை புத்திமான்னு சொல்வோம். இந்த பாடலை பாருங்க. மான் எனும் பெயர் கொண்ட மாபெரும் புத்தியில்னு வருது. அதாவது புத்திக்கு மான் என்று வேறு மொழியில் பெயர் இருந்துருக்கு. அப்போ அம்சுமான்ல மான் என்பது புத்தி உள்ள ஒன்றை குறிக்கக்கூடியது. அதாவது சூரியனின் பேரன் தான் அம்சுமான். அப்ப இந்த ஜட இயற்கையில கான்ஷியஸ் என்பது ஒன்று இருக்குது என்று நம் முன்னோர்களின் அறிவியல் சொல்லுது. இப்ப திருமூலர் எழுதிய இந்த திருமந்திர பாடலை பாருங்க. சிவனின் ஆனந்தம் என்பது அ இ ஓ ஏ ஓம் இந்த எழுத்துக்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஒலிகள் தான் அம் ஹ்ரீம் அம் ஷம் ஆம் ஆக ஆகிறது என்று உள்ளது. அதாவது அப்படிங்கிறது ஒரு ஒலி. திருமந்திரத்தில் உள்ள இந்த பாடலை பாருங்க. ஆனந்தம் 3ஓடு அறிவு 2 சேர்ந்துள்ளது என்றுள்ளது. ஆனந்தம் 3 என்பது சிவாய எனும் ஒலிகள்னு அடுத்த லைன்ல இருக்கு. அப்போ அறிவு 2 என்பது ஆ இ ஆகத்தான் இருக்கும். இது எந்த ஓசையின் மூலமா தன்னை வெளிப்படுத்துது? இப்ப இந்த சிதம்பர ரகசியத்துல பாருங்க. அதுல மேலே இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களுக்கு உள்ளாக சுற்றுமமாக நம சிவாய என்ற ஒலி இருக்கும். இது வெளிப்படக்கூடிய ஒலி ஹ்ரீம். இப்ப அம்சுமானா அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதாவது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா மான் அப்படிங்குற ஒரு கான்ஷியஸ் தன்னை அப்படிங்குற ஒலியால் வெளிப்படுத்துகிறது என்று அர்த்தம். ஹ்ரீம் அப்படிங்குறது முக்தியோட சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு. இது நெகட்டிவ் டைமென்ஷன் கூட சொல்லலாம். இது தன்னை வெளிப்படுத்தும் ஒலி இதைத்தான் ஈசன் அல்லது ஈஸ்வரன் என்போம். இது ஒரு அழிக்கும் சக்தி. அப்போ அந்த சு என்பது என்னவாக இருக்கும்? சு என்பது பாதாளத்தில் ஒன்றான சுதலை என்ற பரிமாணமாக இருக்கலாம். இது எல்லாமே சிவலிங்கம் உருவாவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்திகள். சிவலிங்கம் என்பது நம் பிரமாண்டத்தை தாங்க கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சாங்கிய காரிகை என்ற நூல்ல கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப இது எல்லாம் நம் பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னாடியே இருந்த அறிவுள்ள சக்திகள். அப்படியென்றால் இந்த கபில முனி யாராக இருப்பார்? உண்மையில் அவர் மனிதனா இல்லை இயற்கையின் சூட்சும சக்தியா? அவர் தான் என்ற ஒலியை எழுப்பி அக்னியை உருவாக்கியவர். கபிலருக்கு கபிலேஸ்வர சுவாமி அப்படிங்குற திருநாமம் இருந்திருக்கு. ஸ்வரம்னா என்ன? மியூசிக், அதாவது இசையை குறிப்பிடுவது. இந்த இசையை ஒலின்னு கூட சொல்லலாம். அப்போ கபிலேஸ்வர என்பதும் இசையை குறிக்கக்கூடியதுதான். ஏற்கனவே நாம பார்த்தோம் பாதாள லோகம் இசையால் நிரம்பியது என்று. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, கபில முனியோட தாய் தகப்பன் யாருன்னா கர்த்தம பிரஜாபதி மற்றும் அவரது தாயார் தேகுதி. ரிக்வேதத்துல பிரஜாபதி என்பவர்கள் பிரபஞ்ச இயக்கங்களை பிழையின்றி நடத்தும் தேவர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரஜாபதிக்கு தான் கடவுள் நாராயணர் சப்தபிரம்மமாக காட்சி தந்து உனக்கு கபில முனி என்ற மகனாக பிறப்பேன் என்று வரம் தருவார். சப்தபிரம்மம் என்பதும் இந்த பிரம்மம் சப்தம் வடிவில் வெளிப்படுகிறது என்ற கருத்தை தருகிறது. இந்த பிரம்மம் தான் முனி கபிலேஸ்வரர். இவரது தாயார் தேவஹூதி. இவர் என்ற ஒலியை எழுப்பியதுக்கு இந்த சக்தியும் காரணமாக இருக்கலாம். இது தற்கால விஞ்ஞானம் கண்டுபிடித்த ஸ்ட்ரிங் தியரியோட 100% ஒத்துப்போகுது. ஸ்ட்ரிங் தியரினா என்னன்னா, இந்த குவாண்டம் பொருட்கள் எல்லாமே சிறு சிறு ஒலி அதிர்வுகளால் ஆனது என்பதுதான் அதன் கருத்து. பாருங்க, நான் சொன்ன கதைக்கும் இந்த தியரிக்கும் நல்ல ஒரு ஒத்துமை இருக்கிறது, புரியும். நம் முன்னோர்களின் அறிவியல் மூடநம்பிக்கை கிடையாது. நாம தான் அதை சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறோம்.